ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். நாட்டின் மருத்துவ தலைநகரம் தமிழகம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு திராவிட மாடல் அரசு திறம்பட பணியாற்றுவோம் என பெருமிதம். இந்தி மொழி எதிர்ப்பு என்ற பெயரில் திமுக தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கை என கூறி தமிழகத்தில் பாஜக இந்தியை திணிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டதன் 2ஆம் ஆண்டு விழா மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. உள்ளூரில் விலை போகாத பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூகத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் கட்சியை மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் KN நேரு. ஈரோடு மாவட்டத்தின் தளவாடி அருகே ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்த காட்டு யானைகள். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். மகா சிவராத்திரியையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கட்டும் என எக்ஸ் தள பதிவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு தன் பணியை திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருகிறது என தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 2642 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், மக்களை புரிந்து கொள்ளும் மருத்துவர்களாக பணியாற்றி மக்கள் நலனை மருத்துவமனைகளில் நீங்கள் கவனியுங்கள், உங்கள் நலனை இந்த அரசு பார்த்துக் கொள்ளும் என்று கூறினார். இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு இருப்பதற்கு கலைஞர் உருவாக்கிய மருத்துவ கட்டமைப்பே காரணம் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டு மருத்துவ கட்டமைப்பை இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் அனைவருக்கும் பாராட்டும் வகையில் உருவாக்கி இருக்கிறோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கெட் அவுட் இயக்கத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் நடைபெற்றது. வழிநெடுகிலும் விஜயை வரவேற்று வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்தும் கண்டனம் தெரிவித்தும் வாசகங்கள் இடம்பெற்றன. தவேக தலைவரும் நடிகருமான விஜய் அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் இந்த விழாவில் பங்கேற்றார். தவேக சார்பில் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை முதல் கையெழுத்திட்டு விஜய் தொடங்கி வைத்தார். இதற்காக வைக்கப்பட்டுள்ள பேனரில் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்து வாசகங்களும் இடம்பெற்றன. இதில் கட்சி நிர்வாகிகளும் கையெழுத்திட்டன. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கெட் அவுட் இயக்கத்தை விஜய் தொடங்கி வைத்த நிலையில் அதில் கையெழுத்திட அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் மறுப்பு தெரிவித்துவிட்டார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மகா சிவராத்திரி புனித பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நம் அனைவரின் மீதும் பகவான் மகாதேவரின் ஆசிர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நமது நாடு முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்றும் பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரி தினத்தையொட்டி பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழா இன்றிரவு கொண்டாடப்பட உள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகா சிவராத்திரி திருநாளையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த புனித நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தெய்வீக நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் என்றும் அதேபோல் வளர்ந்த இந்தியாவின் உறுதியை வலுப்படுத்தட்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மும்மொழி கொள்கை என்று கூறிக்கொண்டு மத்திய அரசு இந்தியை திணிக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தி மொழி எதிர்ப்பு என்ற போர்வையில் தேர்தலுக்காக அரசியல் செய்யக்கூடாது என தமிழக அரசை சாடிய அவர், தமிழுக்காக என்ன செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதை காரணம் காட்டி தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்க மறுப்பதை ஏற்க முடியாது என அன்புமணி தெரிவித்தார். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது என்று குற்றம் சாட்டிய அன்புமணி,
கஞ்சா மற்றும் மது பழக்கத்தால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். உள்ளூரில் விலை போகாத பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூகத்திற்கு அழைத்துள்ளனர் என தவேக தலைவர் விஜயை அமைச்சர் KN நேரு மறைமுகமாக விமர்சித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற மத்திய வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய அவர், விஜய் கட்சி தொடங்க விழாவில் உள்ளூரில் விலை போகாத பிரசாந்த் கிஷோரை வரவழைத்துள்ளார் என்று விமர்சித்தார். பீகார் தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் கூட வாங்காத பிரசாந்த் கிஷோர் தமிழகம் வந்து தேர்தல் வியூகம் கூறுகிறார் என்றால் அவர்களது வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். திமுகவுக்கு ஏற்கனவே பணியாற்றிவிட்டு தற்போது மாற்றுக் கட்சியில் பணியாற்ற பிரசாந்த் கிஷோர் சென்றுள்ளார் என்றும் அவரை எப்படி எதிர்கொள்வது என்பது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் என்றும் கூறிய அமைச்சர் நேரு, திமுகவை வெற்றி பாதைக்கு முதலமைச்சர் அழைத்து செல்வார் என்று கூறினார். சீர்காழியில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த இரட்டை கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானியத்தைச் சேர்ந்தவர் ராபியா பீவி. இவரது மகள் சமீரா பானு, மாமியார் சுஜாதா பீவி ஆகியோர் கடந்த 2011ஆம் ஆண்டு வீட்டில் இருந்தபோது மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். இதுகுறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் பின்னர் நாகை மாவட்ட CBCID விசாரணைக்கு மாற்றப்பட்டது. CBCID போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த கொலை வழக்கில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார், சுரேஷ்குமார், கமல் ஆனந்த் ஆகியோரை கைது செய்தனர். இவ்வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் 4 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா 6000 ரூபாய் அபராதமும் விதித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார். மகா சிவராத்திரி என்பது ஒரு புனிதமான சனாதன விழிப்புணர்வு திருவிழா என்று தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரியையொட்டி ஆளுநர் வெளியிட்டுள்ள X தள பதிவில், மந்த நிலையிலிருந்து விழித்தெழுந்து குழப்பங்களுக்கு மத்தியில் தெளிவை தேடவும் சிறந்த மாற்றத்தை தழுவவும் விடுக்கப்படும் அழைப்பு இத்திருவிழா என்று குறிப்பிட்டுள்ளார். சிவபெருமான் மற்றும் ஆதிசக்தியின் தெய்வீக சங்கமம் நமக்கு தேவையான மாற்றத்திற்கான ஆற்றல் வாய்ந்த சக்தியை வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ள RN ரவி, வளர்ச்சியடைந்த பாரதம் 2047ஐ உருவாக்க நமது மக்களிடையே ஆன்மீக ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாமக சட்டமன்ற உறுப்பினர் GK மணியின் இல்ல திருமண விழாவில் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பாமக கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான GK மணியின் இல்ல திருமண விழா சேலம் 3 ரோடு பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு மணமகன் சேது நாயக், மணமகள் விலாம்பிகை ஆகியோரை வாழ்த்தினார். ஈரோடு மாவட்டம் தளவாடி அருகே ஆம்புலன்ஸ் வாகனத்தை காட்டு யானைகள் வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆசனூர் வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் அவ்வப்போது அந்த வழியாக வரும் கரும்பு லாரிகளை எதிர்பார்த்து சாலையில் உலா வருவது வழக்கம். இந்த நிலையில் தளவாடி வட்டம் ஆசனூர் அருகே சாலையில் வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை திடீரென வழிமறித்த 2 காட்டு யானைகள் நீண்ட நேரமாக அங்கேயே நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அச்சமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் யானைகள் வனப்பகுதிக்குள் செல்லும் வரை வாகனத்தை நிறுத்திவிட்டு பின்னர் ஆம்புலன்ஸை ஓட்டிச் சென்றார். இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை நேற்று புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,600 ரூபாய்க்கு விற்பனையாகி நடுத்தர மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து சவரன் 64,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் 106 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.